சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கிடைச்ச பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே உடனே அண்ணாமலையும் முத்துவை கூப்பிட்டு கிடைச்ச பணத்தை வீணாக செலவு பண்ணாமல் சீக்கிரமாகவே மாடியில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூமை கட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு முத்து நீ நினச்ச மாதிரியே இந்த டிரைவிங் ஸ்கூலெல்லாம் நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமாக இங்கே முத்துவும் அண்ணாமலையும் பேசுகிறத பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னென்னமோ செஞ்சோம், நாம் நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. இங்கே அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசோட வீட்டில் அவங்க பொண்ணு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க வீட்டுக்கே திரும்பி வரலை அப்படின்னு பரசு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்க. உடனே அவங்க ஒய்ஃபும் இந்நேரம் அவன் வீட்டுக்கு வந்திருக்கணுங்க, ஏன் நம்ம பொண்ணு வரலன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களோட பொண்ணு எழுதி வச்சுட்டு போன ஒரு லெட்டரை பார்க்குறாரு பரசு. அதை படித்து பார்த்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாரு. உடனே பரசுக்கு நல்லாவே புரியுது, தன்னுடைய பொண்ணு பவானி யாரோ ஒருத்தரை இங்கே விரும்பியிருக்கா, தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது இதை புரிஞ்சுக்கிறாங்க பவானியோட அம்மா. உடனே பரசுக்கு என்ன செய்யனே தெரியாமல் அண்ணாமலை கிட்ட தான் நம்ம உதவிக்கு போகணும், வேற வழி இல்லை, நமக்குன்னு சொந்தக்காரங்களும் பக்கத்தில் யாருமே இல்லை உதவி செய்யன்னு சொல்லிட்டு அங்கே பவானி எழுதி வச்சுட்டு போன லெட்டரையும் எடுத்துக்கிட்டு பரசு கண் கலங்கி அழுதுகிட்டே அண்ணாமலையோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. பரசு திடீர்னு வரதை பார்த்த அண்ணாமலையும் என்னாச்சு பரசு, ஃபோன் பண்ணவும் இல்லை, திடீர்னு வந்திருக்க அப்படின்னு எப்பயும் போல விசாரிக்க பரசு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு முத்துவும் மீனா அண்ணாமலைன்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமாறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்க அப்பதான் தெரிய வருது, பரசு தான் கொண்டு வந்த லெட்டரை அண்ணாமலை கிட்ட கொடுத்துட்டு என் பொண்ணு பவானியை பற்றி உனக்கு தெரியும்ல, காலேஜ் படிக்கிறா, ஆனால் அவள் ஒரு பையனை விரும்பியிருப்பா போல, என்ன ஏதுன்னு கூட எங்ககிட்ட சொல்லாமல் இப்படி வீட்டை விட்டே போயிட்டாப்பா, எப்படி அவளை கண்டுபிடிக்க என்ன செய்யனே தெரியல, அதான் அண்ணாமலை உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனவேதனையில் பேசி அழுக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே முத்து சொல்கிறாங்க, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அப்பா கூடயே இருங்க, இல்லைனா அப்பா நீங்கள் மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே இருங்கப்பா, ஆதரவாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரசை அனுப்பி வச்சுட்டு முத்துவும் மீனாவும் உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க. இங்கே பரசோட பொண்ணு பவானியை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே பவானியை கூட்டிகிட்டு போன பையனோட வீட்லேயும் தான் பையன் வீட்டுக்கு வரலன்னு பையனோட அப்பாவும் அம்மாவும் அங்கே இங்கேன்னு விசாரிக்கும் போது தான் இங்கே பிரவுன்மணி தான் அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால பிரவுன்மணி கிட்ட போயிட்டு தான் பையன் காணுன்ற விஷயத்த சொல்ல பிரவுன்மணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் தெரியுது, பவானின்ற பொண்ணை என் பையன் விரும்பிட்டு இருந்தான், நாங்கள் இப்போதைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது, நீ நல்லபடியாக படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு நாங்கள் சொன்னோம், எங்கள் பேச்சை கேட்காம என் பையன் அந்த பொண்ணை தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் அழுகிறாங்க. இதை கேட்ட பிரவுன்மணியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, பொண்ணோட பேர் அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லுங்கள், நாமளே வீட்டில் போய் பேசுவோம், பேசி நல்ல குடும்பமாக இருந்தால் கல்யாணத்தை செஞ்சு வைப்போமே, நம்ம பசங்க விருப்பப்படுறத நம்ம செஞ்சு தானே ஆகணும், இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத விட அவங்க ஆசைப்படுறத நம்ம நடத்தி வச்சா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நாமளும் அவமானப்பட வேண்டாம் அப்படின்னு பையனோட அப்பா அம்மாவுக்கு பிரவுன்மணி பேசி புரிய வைக்கிறாரு. இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட என்னங்க இது, உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு நல்லபடியாக படிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாலே, அதனால இங்கே பரச அண்ணன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவமானப்பட்டுல நிற்கணும், இந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா, அவங்க அம்மா அப்பா கிட்டையாவது என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தா அவங்களே பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் விஜயா, நம்ம வீட்டில் நடக்காததா இங்கே பரசு வீட்டில் நடந்துருச்சுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன் உன் பையன் ரவி அவன் விரும்பின பொண்ணை பற்றி நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னானா, இல்லை ஸ்ருதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஏதாவது நமக்கு தெரிய வந்ததா, எதுவுமே தெரியாமல் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா ஸ்ருதியும் ரவியும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், ஆனால் நீ பார்க்குற விதம் தான் மற்றவங்க வீட்டில் நடந்தால் பெருசாக பார்க்குற, இதே நம்ம வீட்டில் நடந்தால் இங்கே பணக்கார மருமக நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டான்னு சந்தோஷப்படுற, யாரை பற்றியும் இப்படிலாம் பேசாத, பரசோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், மீனாவும் முத்துவும் பவானியை தேடி போயிருக்காங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் பவானியை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துக்குமே போகிறாங்க. பவானி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு பவானிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு தெரியாமே அவங்க எங்கேயோ போகணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா ஃபோன் பண்ணால் எப்படிங்க அவங்க எடுத்து பேசுவாங்க, அவங்க இப்போ எந்த நிலமையில் இருக்காங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் கண்டிப்பாக பயந்து போயிருப்பாங்க, ஒருவேளை நம்ம வேற எங்கேயாவது அவங்க பஸ்ஸில் போகிறாங்களா இல்லை ட்ரெயினில் போகிறாங்களான்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம பார்ப்போங்க, வேறு ஏதாவது ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்
பார்க்கலான்னு கூட நினைக்கலாம்ல அப்படின்னு இங்கே மீனா சொல்லிட்டு இருக்க. சரி மீனா, போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் பார்க்க, இங்கே பவானி விரும்பின அந்த பையனும் என்ன செய்யனே தெரியாமல் பணமும் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறத முத்து பார்க்குறாரு. முத்து உடனே இங்கே பரசு மாமாவோட பொண்ணு பவானி அவங்க தான் அப்படின்னு சொல்ல, எங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா? இங்கே அவங்க பொண்ணை நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு கேட்க, எனக்கு தெரியும், அப்பப்போ பரசு மாமாவை பார்க்க போகும்போது அவங்க பொண்ணையும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி பவானி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பவானியை பார்த்த உடனே முத்து பக்கத்தில் போயிட்டு, பவானி நீ ஏன் இப்படி செஞ்ச? உன் அப்பா அம்மாவோட நிலைமையை நீ புரிஞ்சுக்காம இப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டியே அப்படின்னு கேட்க, பவானி ரொம்பவே அழுகுறாங்க. முத்து அண்ணா, நான் இப்படி ஒரு முடிவெடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு விரும்பின இந்த பையனோட வீட்டில் கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே யார்கிட்ட என்ன சொல்ல, எப்படி உதவி கேட்க, அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி சொன்னால் ஏற்றுப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் நான் இப்படி வெளியில் வந்துட்டேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். எங்ககிட்ட பணமும் இல்லை. ஆனால் நாங்கள் விரும்பின வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்டோம். என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு பவானி அழுதுட்டு இருக்கும்போது மீனா பவானி கிட்ட சொல்கிறாங்க, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மாவை பற்றி யோசிக்காம நீ பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்து வந்துட்ட. ஆனால் உங்கள் அப்பா அம்மா உனக்காகவே இவ்வளோ நேரம் அழுதுட்ருக்குறாங்க, சாப்பிடல. அவங்களோட நிலைமையை கொஞ்சமாவது நீ யோசிக்க வேண்டாமா? நீ ஆசைப்பட்டதை உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே நீ நினச்ச மாதிரி உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்படி அவங்கள அவமானப்படுத்திட்டு வெளியில் வரதெல்லாம் தப்புன்னு உங்கள் 2 பேத்துக்குமே புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி பவானியை அங்கே புரிய வச்சு, நாங்களே பேசி சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுறோம். ஆனால் கல்யாணம்னு செய்யும்போது அப்பா அம்மா கூட இருந்தால் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தனியாக நீங்கள் போய் எங்கே போகிறது எங்கே வர்றது, பணமும் இல்லைன்னு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறத விட அப்பா அம்மா சம்மதத்தோடு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு பவானிக்கு மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்டையும் சொல்லி புரிய வச்சு இங்கே பவானியை மறுபடியும் நல்லபடியாக இங்கே பரசோட வீட்டுக்கு மீனாவும் முத்துவும் கூட்டிகிட்டு வர, பரசு தான் பொண்ணை பார்த்த உடனே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. பவானி பரசுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா, நான் செஞ்சது எல்லாமே தப்பு. உங்களையும் அம்மாவையும் பற்றி யோசிக்காம இப்படி நான் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை விரும்புகிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான்ப்பா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்பேன்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது பரசு சொல்கிறாரு, நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செஞ்சு வைக்க தான் நான் அப்பா இருக்கேனே தவிர்த்து நீயே ஒரு முடிவெடுத்தன உடனே என்னால் தாங்கிக்க முடியல. நான் உன்னை அப்படி வளர்க்கலையே. நீ நல்லா படிக்கணும், முன்னேறணும், அப்புறமா நீ நினச்ச மாதிரியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தானம்மா ஆசைப்பட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பையனும் தன்னுடைய வீட்டுக்கே போயிடுறாரு. அங்கே உடனே பிரவுன் மணியும் பையன்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இப்படி செஞ்சிட்டியே? என்னதான் நீ ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு வெளியில் போயிட்டா அவங்க நிலைமையை பற்றி யோசிக்க வேண்டாமா? ஆமாம், அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நானே போய் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு பையனோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு பையனையும் கூட்டிகிட்டு பவானியோட வீட்டுக்கு இங்கே பிரவுன் மணியும் அந்த பையனும் வராங்க. உள்ள முத்து மீனா இருக்கிறது தெரியாத பிரவுன் மணி இங்கே இந்த பையனுக்காக பேசி எப்படியாவது கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடத்திடணும் அப்படின்ற ஆசையில் இங்கே பரசோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு பிரவுன் மணி. பரசோட பொண்ணை நல்லபடியாக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்கே பரசுக்கிட்ட பேசிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பும்போது வீட்டுக்குள்ளே வராரு பிரவுன் மணி அந்த பையனை கூட்டிகிட்டு. பிரவுன் மணியை பார்த்த உடனே மீனாவும் முத்துவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மீனா, அந்த பார்லர் அம்மாவோட மலேசியா மாமாவாச்சே, இவர் என்ன பரசு மாமா வீட்டுக்கு வராரு அப்படின்னு முத்து பார்க்குறாரு. இங்கே பிரவுன் மணி முத்து மீனாவை பார்த்த உடனே திருன்னு முழிச்சுக்கிட்டே என்ன சொல்லி சமாளிக்க, இவங்க இந்த பொண்ணு வீட்டில் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அதுவும் முத்து மீனாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்ச என்னை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பரசு பிரவுன் மணியை பார்த்த உடனே வாங்க வாங்க நீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே முத்துவும் என்ன பரசு மாமா, இவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, என்ன முத்து இப்படி சொல்லிட்ட, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தாலோ இல்லை வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலோ இவர் கடைக்கு தானே போவோம். அது மட்டும் இல்லாமல் இவர் பக்கத்தில் தான் கடை வச்சுருக்காரு. இங்கே பிரவுன் மணிக்கிட்ட வாங்குகிற பொருள் எல்லாமே ரொம்ப தரமாக தான் இருக்கும். 35 வருஷத்துக்கு மேலே கடை வச்சு நடத்துகிற பிரவுன் மணியை எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு பரசு பிரவுன் மணியை பற்றி சொல்ல, ஒரு பக்கம் பிரவுன் மணி திருன்னு முழிக்க இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் பேரதிர்ச்சியாகவே இருக்குது. அப்போ இத்தனை நாள் இந்த மலேசியாவிலேருந்து வந்த மலேசியா மாமான்னு சொல்லிட்டு இருந்த ரோகிணி இப்போ இவர் பிரவுன் மணின்னு இங்கே பரசு மாமா சொன்னதை கேட்டு நம்பாமல் இருக்கவும் முடியல, நம்பவும் முடியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே முத்துக்கு ரொம்ப கோவம் வருது.
அப்போ இங்கே பரசு மாமா சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும். இந்த ரோகிணி பொய் சொல்லி இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க போல. இவர் கண்டிப்பாக இப்போ மலேசியா பக்கம் போயிருக்க கூட வாய்ப்பில்லை. இவர்கிட்ட கேட்டால் உண்மை என்னன்னு கண்டிப்பாக தெரிய வரும்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணியை உள்ளே கூப்பிட்டு இங்கே முத்து ரொம்ப கோபமாக கேட்குறாரு. என்ன பரசு மாமா உண்மையெல்லாம் சொன்னதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது அந்த பார்லர் மாமா மாதிரியே சமாளிக்கலாம் அப்படின்னு பொய் சொல்கிறதுக்காக யோசிக்கிறீங்களா அப்படின்னு மலேசியா மாமாவை பார்த்து இங்கே முத்து கேட்ட உடனே உடனே ப்ரௌன் மணி சொல்கிறாரு. முத்து தம்பி, என்னை பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த பையனுக்காக பேசி இங்கே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணலாமேன்னு வந்தேன். இந்த பையன் பவானியை விரும்புகிறான் போல. அதனால் 2 வீட்டு ஆளுங்கக்கிட்டேயும் பேசி கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு வந்தப்ப உன்கிட்ட இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்குடனே மீனாவும், என்னது எங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் பொய் சொல்லி மலேசியா மாமாவா நடித்து தான் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? அந்த ரோகிணி உங்களை பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களா என்னன்னு மீனாவும் கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா எதுக்காக ரோகிணிக்காக நாம் இன்னும் பொய் சொல்லணும்? நாம் வேற இங்கே பக்கத்தில் கடை வச்சுருக்கோம். முத்து மீனாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இவங்களால எந்த பிரச்சனையும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னுடைய வேலைக்கும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இனி வேற வழி இல்லாமல் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இங்கே ப்ரௌன் மணியும் முடிவெடுத்துட்டு முத்து மீனா முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முத்து தம்பி, என்னை மன்னிச்சிருங்க. நான் மலேசியா மாமாவும் இல்லை, பக்கத்து ஊரில் கடை வச்சு நடத்திட்டு இருக்க ப்ரௌன் மணி தான் நான். இங்கே ரோகிணி பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் என்னை வந்து ஒரு நாள் பார்த்தாங்க. இந்த ரோகிணி பாப்பா அவங்க பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு உங்கள் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்துருக்குறாங்க போல. அதனால தான் பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக யாரை கூப்பிடுறதுனே தெரியாமல் என்னை மலேசியாவிலேருந்து வந்த மாமா மாதிரி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்காக பணமும் கொடுத்தாங்க. பணத்துக்காகவும் நான் ஆசைப்பட்டேன். அவங்க மூலமாக பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும்னு சொல்ல அதுக்காகவும் ஆசைப்பட்டு தான் உங்கள் எல்லாரையும் ஏமாற்றி நடிக்கிறதுக்காக ஊருக்கு வந்தேன். நீங்களும் நான் உண்மையாகவே மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கேன்னு நம்பிட்டீங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு வந்திருக்கு. உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறேன். எனக்கு ரோகிணியை பற்றி இவ்வளவு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து ரோகிணியோட அப்பா பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்போ உண்மையாகவே ரோகிணிக்கு மலேசியாவில் அப்பா யாரும் இல்லையா? அவங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? அப்போ அவங்க பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாதா? அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு மீனா இங்கே ப்ரௌன் மணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே ப்ரௌன் மணியும், ஆமாம்மா மீனா, நான் தான் தெளிவாக சொல்கிறேனே, உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமக சொன்னது எல்லாமே போய் அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நிற்கிறது நான் மட்டும்தான். உண்மையாகவே ரோகிணி மலேசியா பக்கம் போனதும் இல்லை, மலேசியாவில் ரோகிணிக்கு சொந்தக்காரங்க அப்பான்னு யாருமே இல்லை. ஏன் இவ்வளோ நாள் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தார் என் அப்பா, நிறைய சொத்து வரப்போகுது, பணம் கிடைக்க போகுதுன்னு அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான். இதெல்லாம் உன் மாமியாருக்கு தெரிஞ்சா ரோகிணியை சும்மா விட மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் உங்கள் பக்கமே வராமல் இருந்தேன். என் மூலமாக எந்த உண்மையும் வெளியில் வரக்கூடாதுன்னு ரோகிணி பாப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்படி நான் வந்து வசமாக மாட்டிக்கிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல இதை கேட்ட முத்துக்கு இங்கே ரோகிணி மேலேயும் ப்ரௌன்மணி மேலேயும் ரொம்ப கோவம் வருது. உடனே முத்து ப்ரௌன்மணிக்கிட்ட கேட்குறாரு, அந்த ரோகிணி தான் என் குடும்பத்தை ஏமாத்துறாங்கன்னா அவங்க கொடுத்த பணத்துக்காக இப்படி நீங்களும் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல. இப்போ எங்ககிட்ட சொன்ன உண்மையை வீட்டில் வந்து ரோகிணி முன்னாடி சொல்லுங்கள். அப்போ தான் ரோகிணி யாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வரும். நல்லதா போச்சு மீனா, பரசு மாமாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உதவி செய்ய வந்து இப்போ அந்த ரோகிணியை பற்றின உண்மை நமக்கு தெரிய வந்திருக்கு. நாம் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது தானே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ப்ரௌன்மணி சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா, நான் ரோகிணிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுட்டேன். என்னால் அவங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்க வேண்டாம். அந்த ரோகிணி பாப்பாவை பார்க்கவும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குன்னு சொல்ல அதுக்கு முத்து சொல்கிறாரு, உங்கள் நிலமை தான் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து உண்மையை சொல்லலைன்னா என் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேச வேற வழி இல்லாமல் ப்ரௌன்மணியும் முத்து மீனா கூட இங்கே விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. முத்துவும் மீனாவும் ப்ரௌன்மணியை கூட்டிகிட்டு விஜயாவோட வீட்டுக்கு போக முத்து மீனா முதல்ல வரதை பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாங்க, என்னப்பா முத்து, பரசோட பொண்ணு பவானியை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பவானி இப்போ எங்கப்பா இருக்கா அப்படின்னு கேட்க மீனா சொல்கிறாங்க,
அதெல்லாம் நல்லபடியாக கண்டுபிடிச்சி பரசு மாமா வீட்லேயே விட்டுட்டு தான் வரோம் அப்படின்னு கேட்க, அப்படியா அந்த பொண்ணு எங்கப்பா இருந்தா அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லாத்தையும் முத்துவும் மீனாவும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ பரசு மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பவானி விரும்பின அந்த பையனுக்கே கல்யாணத்தையும் செஞ்சு வைக்க இங்கே பரசு மாமா ஒத்துக்கிட்டாரு. அதனால பவானியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இனி இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்கப்பா, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் பரவாயில்ல முத்து, உன் வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியில் சவாரிக்கு கூட போகாமல் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்ல, அப்பா பரசு மாமாவும் நாமளும் வேற இல்லையே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மாமா, அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த ரோகிணியை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வந்தது. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, யாருமா யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது முத்து வெளியில் போய் பிரவுன்மணியை கூட்டிகிட்டு உள்ளே வராரு. பிரவுன்மணி வந்ததை பார்த்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமா, சம்மந்தி நீங்களா, உள்ளே வாங்க. என்ன மீனா இது, சம்மந்தியை வெளியிலேயே நிற்க வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் வந்து இங்கே கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, மலேசியா சம்மந்திக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து எல்லா சமையல் ஏற்பாடையும் செய் அப்படின்னு இங்கே விஜயா சொல்ல, அதுக்கு உடனே முத்துவும், மீனா நீ அமைதியா இங்கேயே இரு, இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்க ரோகிணியோட சொந்தக்காரங்க தானே, ரோகிணியோட மாமானா ரோகிணியே சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் கதை சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலல்ல, இப்போ மலேசியாவிலேருந்து வந்திருக்க ரோகிணியோட மாமாவே பெரிய கதையெல்லாம் சொல்வார், அதை கேளுங்க, அப்போ தான் இந்த ரோகிணி யாருன்னு உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன முத்து சொல்கிற, இங்கே சம்மந்தி கதை சொல்ல போகிறாரா, அதுவும் ரோகிணியை பற்றியா அப்படின்னு விஜயா கேட்க, அதுக்குடனே அண்ணாமலையும், என்ன சம்மந்தி முத்துவும் மீனாவும் என்னென்னவோ சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே முத்து சிரிச்சுக்கிட்டே, அந்த பார்லர் அம்மாவை முதல்ல வர சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் பார்லரில் வேலை இருக்குது அப்படின்னு பார்லரில் இருக்க வேண்டியது, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் யார்கிட்டையாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்க வேண்டியது, வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இத்தனை நாள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல, அவங்க உண்மையாகவே யாருன்றத இப்போ சொல்லுவார் இந்த பிரவுன்மணி அப்படின்னு சொல்ல, அங்கே ரூமில் இருந்து ரோகிணியும் மனோஜும் அங்கே வந்துட்டு என்னன்னு பார்க்க பிரவுன்மணி நிற்கிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே விஜயாவும் என்னது பிரவுன்மணியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இங்கே பிரவுன்மணியும் ஆமாம் சம்மந்தி, நான் உண்மையாகவே மலேசியாவிலேருந்து வரலை, நான் ரோகிணியோட மாமாவும் கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே ரோகிணியும் என்னது இது, பிரவுன்மணி வீட்டுக்கே வந்து என்னை பற்றின உண்மையை சொல்கிறாருன்னா அப்போ முத்துவும் மீனாவும் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே பிரவுன்மணியும் என்ன ரோகிணி பாப்பா, நீங்களே உங்களை பற்றின உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா நான் ஏன் வீடு தேடி வந்து உங்களை பற்றின உண்மையை சொல்ல போகிறேன், எனக்கு வேறு வழி இல்லை, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், என் வேலைக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். இந்த ரோகிணி பாப்பா ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை, அவங்க அப்பா சொந்தக்காரங்க, ஏன் நானும் மலேசியா பக்கம் போனதில்லை, இந்த ரோகிணி பாப்பா பொய் சொல்லி நடிக்கிறதுக்காக தான் பணம் கொடுத்து என்னை வர வச்சாங்க, நானும் மலேசியா மாமான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டேன், எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த ரோகிணி பாப்பா தான். சொல்லப்போனால் இந்த ரோகிணி பாப்பா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான், நான் உண்மையாகவே ரோகிணியோட மலேசியா மாமாவும் கிடையாது, ரோகிணிக்கு மலேசியா அப்பா மலேசியா சொந்தக்காரங்கன்னு யாருமே அங்கே மலேசியாவில் இல்லை, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறோன்னு நாங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரோகிணியோட எல்லா உண்மையவும் பிரவுன்மணி விஜயா முன்னாடியும் அண்ணாமலை முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வருது. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா யாரை ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்கள பற்றின உண்மையெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல, இதே மீனா இப்படி ஒரு தப்பு செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ரோகிணி யாருன்னு, அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை, உங்களுக்கு மலேசியாவிலேருந்து சொத்து பணம் நகைன்னு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை, அதெல்லாம் வரும்னு நம்பிக்கையில் தானே ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க, இப்போ என்னம்மா செய்ய போகிறீங்க அப்படின்னு முத்து விஜயாவை பார்த்து கேட்க, விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே மனோஜும், ரோகிணி அப்போ இவர் மலேசியா மாமா இல்லையா, உனக்கு என்னவோ அப்பா இருந்தார் அப்படி இப்படின்னு நீ சொன்னதெல்லாமே பொய் தானா, சொத்து எதுவுமே உனக்கு கிடையாதா, இதுக்காக ஏமாத்தினேன், ஏன் இவ்வளோ பொய் சொன்னேன், நீ இப்போ பொய் சொல்ல போய் அங்கே பாரு இங்கே நடிக்க வந்த இந்த பிரவுன்மணி எல்லா உண்மையும் உன்னை பற்றி சொல்லி எங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையா, முத்து மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது, ஏன் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தினேன், உன்னை போய் நம்பின பாரு, அம்மா என்னம்மா ரோகிணி என்னம்மா செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே விஜயா எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி, என்னது இது, இவ்வளோ உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கள் மாமா பணம் அனுப்புவார், என் அப்பாவோட சொத்து எல்லாமே மனோஜுக்கு தான் வரப்போகுதுன்னு என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாற்றி அவமானப்படுத்திட்டல, பொய் சொல்லி என்னை நம்ப வச்சிட்டல அப்படின்னு
கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு தானே விஜயா எவ்வளவோ சொன்னேன். நானும் என் அம்மாவும் மனோஜோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ரோகிணியை பற்றி சரியாக விசாரித்து அதுக்கப்புறமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் பேச்சை நீ கேட்கல. இப்போ மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாரு. இன்னும் இந்த ரோகிணி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்துற மாதிரியே மனோஜை கல்யாணம் பண்ணிக்க என்னென்ன உண்மையை மறைச்சிருக்காளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே பிரவுன்மணியும், மூத்த தம்பி, இந்த ரோகிணி பாப்பாவை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. நான் என்னவோ எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நீங்கள் வீட்டில் உள்ளவங்க ரோகிணி செஞ்சதெல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் பார்த்துக்கோங்க. ரோகிணி பாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரவுன்மணியும் கிளம்ப, முத்து இங்கே பிரவுன்மணியை எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்குறாரு. ரோகிணி மட்டும் பொய் சொல்லி ஏமாத்தலை, நீங்களும் தான் ஏமாத்திருக்கீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே வந்து பொய் சொன்னீங்க. உங்களையும் ரோகிணியவும் நாங்கள் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு முத்து பிரவுன்மணியை மட்டும் இல்லாமல் ரோகிணியவும் வெளுத்து வாங்கினதுனால இங்கே என்ன நடக்க போதோ தெரியல. இப்படி இந்த பிரவுன்மணி வீட்டுக்கு வருவார், என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. முத்து மீனா இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்களேன்னு விஜயா, மனோஜ், முத்துன்னு எல்லாரும் ரோகிணியை நிற்க வச்சு கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.